கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா, கார்த்திகை முதல் பாதம் மேஷ ராசியில் இருக்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் ரிஷப ராசியில் வரும். இதை பொறுத்தவரையிலையும் இந்த மேஷ ராசியினுடைய பலன், ரிஷப ராசியினுடைய மொத்த பலன் தான் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் பிறந்தவங்க இருப்பீங்க இல்லையா? அப்போது இந்த 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. இந்த 2024 உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். இந்த 27 நட்சத்திரத்தில் இந்த கார்த்திகை பார்த்திங்கன்னா 3ஆவது நட்சத்திரம், சூரிய பகவானுடைய நட்சத்திரம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. இந்த மேஷ ராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது. இப்போது இந்த மேஷ ராசி அப்படின்னும் பொழுது, மேஷ ராசிக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஓராண்டு 2024 முதல் 2025 வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வருட கிரகங்களை நாம் ஆண்டு கிரகங்களை தான் நம்ம கையில் எடுக்கணும். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இந்த ஆண்டு முழுவதும் அவர் கும்பத்தில் தான் இருக்கிறார். ராகு பகவான் இப்போ தான் பயிற்சியானார், அப்போ அவர் மீனத்தில் இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ராகு 100% பிரச்சனை இல்லை. சனி பகவான் கும்பத்தில் இருந்தாலும் அவர் வக்ரம் பெறுகிறார். ஒரு எவ்வளோ நாள் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சுமார் 119 நாள், ஜூலை 10 இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ வக்ரம் பெறும்பொழுது கொஞ்சம் பலன் சொல்கிறோம் சனி பகவான் செய்வார்னு சொன்னால், அப்போது ஓரளவுக்கு மீடியமாக பண்ணுவார்னு அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது குரு பகவான் ஓராண்டு இங்கே ஒரு ஆண்டு கிரகம். அவரை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா, முதல் 4 மாத காலம் 120 நாள் மேஷத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசி 8 மாதம் எங்கே இருக்கிறார்னா ரிஷபத்துக்கு போயிடுறார். அப்போது இந்த கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ராகு பகவானை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ராகு பொறுத்தவரையிலையும் 12ல் ராகு இருக்குது. ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். 12ஆம் இடம் அப்படின்னும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க செலவினங்கள்னு சொல்லுவாங்க. செலவினங்கள் சொல்கிறது தான் வெளிநாடு போகிறது தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட பண்ணுவாங்க. 12ல் இருந்தால் செலவு, சுப செலவு, அதாவது ஒரு இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, அப்படி கூட ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார். சுப செலவாக மாற்றுவார். 12ல் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களை வெளிநாட்டுக்கு, மேஷராசி அன்பர்களை, இந்த ஓராண்டுக்கு வெளிநாடு உங்கள் பிறந்த ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு இப்போ போகணும், இந்த ஆண்டு போகணும்னு சொல்லிட்டு விதி இருக்கும் பட்சத்தில் இந்த ராகு பகவான் உங்களை அனுப்புவார் வெளிநாட்டுக்கு. 12ல் ராகு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர் அப்படி போய் ஏதாவது தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ இல்லை ஒரு கல்விக்காகவோ வயசுக்கு தகுந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். 12ல் இருக்கிற ராகு என்னன்னா கொஞ்சம் அலைச்சலை அதிகம் தருவார். 12ல் இருக்கிற ராகு அலைச்சலை அதிகம் தருவார். ஆனாலும் ஒரு வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. செலவினங்கள் இப்படித்தான் உங்களுக்கு நல்ல செலவும் சுப செலவும் ஏற்படுத்துவார். சில நேரங்களில் அசுப செலவையும் கொண்டு வருவார். இது 12ஆம் இடம். ஆனால் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் நல்ல அருமையான ஒரு பலனை தருவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, வாட்டை போட்டு கேது உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல 3, 6, 11
இந்த ராகு கேதுக்கள் அமர்ந்தால் ஒரு அற்புதமான பலன்களை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ இந்த கேது பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 6ஆம் இடம்னா வெற்றி ஸ்தான். அங்கே போய் ஒரு அசுப கிரகம், அதுவும் பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் சொன்னால் நீங்கள் எல்லாத்துலேயும் வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஓராண்டு முழுவதும் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். எதிரிகளே இருக்க மாட்டாங்க, துவம்சம் பண்ணிடலாம். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை. கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக கடன் காட்சிகள் குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம். 6ஆம் இடம் இந்த கல்வி, இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறாங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு சாதிப்பதற்கான ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார். இதுலேயும் பாருங்கள், முதல் 4 மாதம்தான் மேஷத்தில் இருக்கிறார் குரு பகவான். நம்ம ராகு கேதுவை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் அடுத்த 8 மாத காலமும் குரு ரிஷபத்தில் இருந்து கேதுவை பார்க்குறாருங்க. அப்போ கேது ஞானகாரகன். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை குரு பார்க்குறாருன்னா இந்த முதல் 4 மாதம் ஜெயிக்கிறீங்க, அடுத்த 8 மாதம் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க. தோல்விக்கு இடமே இல்லை, ஜெயம். படிக்கிற பிள்ளைங்க எழுதுகிற எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்க, கிடைக்கிற இன்டர்வியூவில் தேர்ச்சி அடைவீங்க. அதே போல் நீங்கள் எல்லாத்துலேயும் வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இது ராகு கேதுவனுடைய அமைப்பு. அடுத்தது சனி பகவான். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்துல இருந்தால் அளப்பரிய ஒரு பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 11ஆம் இடம் என்பது இந்த மேஷத்துக்கு அற்புதமானவன். 11 11 இருக்கிறாங்க. 11 வேறு கிரகம் உட்கார்ந்தா கூட அது நல்லதே செய்யும்னு சொல்லலாம். அப்போ 11 11 இருக்கான்னா அப்போது எதை தொட்டாலும் லாபம்தான். நீங்கள் சும்மா ஒரு மேம்போக்காக ஒரு வேலையை எடுப்பீங்க, அதில் நல்ல லாபம் கிடைக்கும். மேம்போக்காக ஒரு விஷயத்தை டச் பண்ணுவீங்க, அதில் ஒரு திருப்தி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். இப்படி 11ஆம் இடத்து அதிபதி 11 ஆட்சி பீடத்தில் இருப்பது என்பது பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை கொடுக்கும். ஒரு குபேர அந்தஸ்து, கோடீஸ்வர யோகத்தை இவர் சனி பகவான் உங்களுக்கு தர இருக்கிறார். ஆனால் பாருங்கள், இந்த ஜூலை 10ஆம் தேதி முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் 120 நாள் தோராயமாக 120ன்னா உங்களுக்கு 4 மாத காலம் வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடைவதால் அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிடைக்கும், லாபமாக தான் இருக்கும், ஆனால் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஓஹோன்னு சொன்னது கொஞ்சம் மீடியமாக சொல்லணும். ஆனால் ஃபெயிலியருக்கு இடம் இல்லை. அவர் 10ஆம் இடத்துல நின்று பலன் தருவதாக வக்ரம் பெற்ற கிரகம் முன்வீட்டு பலனை செய்யும். அப்போ 10ல் சனி இருந்தாலும் 10ல் அவர் ஆட்சி வீடு தான், அவருடைய சொந்த வீடு தான். அழுத்தம் இருக்கும், லெபோரியஸ் இருக்கும், அதிகப்படியான முயற்சி போடணும், அதிகப்படியான வேலை செய்யணும், அதிகப்படியாக உழைக்கணும். அவ்வளோதாங்க இந்த 120 நாள். ஸோ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர அந்தஸ்து ஓராண்டுக்கு தருவார். அந்த 120 நாள் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அழுத்தம், மன அழுத்தம் ஏற்படும். வேலையில், தொழிலில் அதிகப்படியான லெபோரியஸ் தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மேஷத்தில் இருக்கிற ஜென்ம குரு எப்போவுமே பிரச்சனையை தான் கொடுப்பார். ராமரே வனவாசம் போனார்னு சொல்லுவாங்க ஜென்மகுருவில். அப்போது ஜென்மகுரு உங்களுக்கு நல்லது செய்யார். ஆனால் அவர் இருக்க போகிறது 4 மாதம்தான். அப்போது மீதி 8 மாத காலம் அவர் ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த குரு அந்த 4 மாதம் ஓரளவுக்கு மீடியமாக பார்வை பலம்னு ஒன்று இருக்குது. குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறார். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி, இல்லை பூர்வீகத்தில் ஒரு நல்ல தகவல் வர்றது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, பூர்வீக சொத்தே கிடைக்கல, இப்போ தான் நான் வாங்க போகிறேன், இந்த 4 மாதத்தில் வாங்கிக்கலாம்.
ஸோ அப்படி செய்வார். 7ஆம் இடம் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த 4 மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு திருமணத்தை சட்டுப்புட்டுன்னு அது திருமணம் நடக்கிறதுனால ஒரு நிச்சயதார்த்தமாக தான் ஆகிடும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், நண்பர்களால் நல்லதே நடக்கும், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். அதுக்கு அடுத்தது 9ஆம் இடத்தை பார்ப்பார். வெளிநாடு போகலாம், தந்தையால் அனுகூலம், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 4 மாதம், அதாவது ஸ்தான பலம் குருவுக்கு இல்லை, பிரச்சனை தான். ஆனால் பார்வை பலத்தால் இந்த 3 இடத்த 5, 7, 9 பார்க்குறாரு இல்லைங்களா, சிம்மத்தையும் துலாத்தையும் தனுசையும் பார்க்குறதுனுடைய பலனை சொன்னோம். இப்போ 8 மாத காலம் அவர் எங்கே வராருன்னா ரிஷபத்துக்கு வரார். ஒரு 2ஆம் இடத்துல குரு வர்றது சிறப்புங்க. குரு பகவான் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பண மழை பொழியும், கொட்டுன்னு கொட்டும். எதை தொட்டாலும் உங்களுக்கு காசு தான், பணம் தான். சும்மா ஒரு மேம்போக்காக ஏதாவது ஒன்று செய்வீங்க, அதுலேருந்து காசு பணம் வரும். ஏன்னா 2ஆம் இடம் பண வரவு, பொருள் வரவு, தனஸ்தானாதிபதி, அதாவது தனஸ்தானத்தில் தனக்காரகன் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ தன பிராப்தி உண்டல்லவா. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லுதல். அதுவும் 2ஆம் இடத்துல குரு இருக்கு, கொடுத்து வைக்கணும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மே 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த 8 மாத காலமும் இந்த 2024 ரொம்ப அற்புதமாக பண மழை கொழியும், கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து அப்படின்னு சொல்லலாம். ஸ்தான பலம் 2ல் இருக்கிறார்னா இப்போ மேஷராசி அன்பர்கள் ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார், ஆசிரியர் இருக்கார், ஜோதிடர் இருக்கார். இப்போ இது மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ஆசிரியருக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கும். வழக்கறிஞராக இருந்தால் ஐயோ நல்ல இன்னும் எவ்வளோ காலம் எங்கேயா இருந்தார் அவர், இவ்வளோ பிரமாதமாக இந்த கேஸை வாதாடுறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் வரும். மற்ற வக்கீல்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அப்படி அவர் முன்னிலைப்படுத்துவார். XRYயா ஏதோ ஒரு கடைசியாக இருந்தவர் பார்த்தா முன்னிலை வழக்கறிஞர் நிலைக்கு வந்துடுவார். அதே மாதிரி ஜோதிடராக இருக்கும் பட்சத்தில் சும்மா ஏதோ ஒரு சாதாரணமாக இருந்தார், இப்போ பார்த்தா அவர் ஒரு இதில் போய் பேசுகிறாரு, சேனலில் பேசிகிட்ருக்காரு, டிவியில் பேசுகிறாரு, நல்ல பெரிய லெவலில் ஆயிட்டார், அவருடைய வாக்கு பலிக்குது அப்படின்னு அவரை தேடி நிறைய கஸ்டமர் வருவாங்க. இது மட்டும் இதுதான் இல்லைங்க. வாக்கினை கொண்டு தொழிலாக செயல்படக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் வாக்கு பலிதம் ஏற்படும், அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும். ஜோசியம் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவர் சாதாரண வேறு ஏதாவது ஒரு வாக்கினை கொண்டு தொழில் பண்ணுவார், அவரும் நல்ல தொழில் நல்லா பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார். இது ஸ்தான பலம். அப்போ குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, குதூகலம், சந்தோஷம், வீட்டில் விருந்தினர்கள், நண்பர்களுடைய வட்டாரம் வீடே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஓராண்டு காலம். இது குரு ஸ்தான பலம். இப்போ குருவனுடைய பார்வை பலத்தை நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னியை பார்ப்பார். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், கன்னி 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 6ல் கேதுவே இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்? எவனும் உங்கள் எதிரில் நிற்க முடியாது. ஒரு எதிரி கூட உங்களை எல்லாரையும் நீங்கள் துவம்சம் பண்ணிடுவீங்க. எதிரிகளே கிடையாது. கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த ஒரு வருஷத்தில் இருந்தால் 8 மாதத்தில் அப்படி ஒரு நிலை. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, இந்த 6ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னாலே வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மேஷராசி என்பவர்கள் தாராளமாக செல்லலாம். அதற்கு உரிய வேலைகள் சட்டுப்பட்டு நடந்து நீங்கள் வெளிநாடு போவீங்க. சரி, அடுத்தது உங்களுக்கு எங்கே பார்க்குறார் அப்படின்னா விருச்சிகத்தை பார்க்குறார். 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க. அப்போ 8ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இஎம்ஐ கட்டும்பொழுது கட்ட முடியலேன்னு வருத்தப்பட வேண்டாம். 8ஆம் இடம் அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் வராதுங்க. சந்தோஷமாக கௌரவமாக இருக்கலாம்.
வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 8ஆம் இடம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் இந்த வழக்கறிஞர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸு, செவிலியர்ஸு, இது மாதிரி வேலை பிரச்சனையான ஒரு தொழிலை செய்து கொண்டு இருப்பவர்கள், ஏன் ஆராய்ச்சியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 8ஆம் இடம் மறைவிடம் இல்லையா, இந்த நைட்டில் வேலை பார்ப்பாங்க, பிபிஓவில் வேலை அது மாதிரி நைட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்த்தாரு 4 மாதம், இப்போ 8 மாதம் 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் இந்த மேஷ ராசி அன்பர்கள் வேலை படித்து முடிச்சுட்டேன், வேலைக்கு போகிறதா தொழில் பண்ணுறதான்னு நீங்கள் உங்கள் பர்சனல் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காட்டி வேலைக்கு தான் போனால் இது நல்லா இருக்குன்னா வேலைக்கு போகணும், வேலை கிடைக்கும், திருப்தியான வேலை உங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நினைக்கிறீங்களோ அதிலே கிடைக்கும். அதே போல் தொழில் பண்ணணுன்னா தாராளமாக நம்பி தொழில் பண்ணணுன்னா இறங்கலாம். ஏன்னா 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், நம்பிக்கையாக இறங்கலாம், எந்த ஒரு குறையும் கிடைக்காது. தொழில் நல்லா அபிவிருத்தி. ஏற்கனவே நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க, சூப்பராக போகும், நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்கிற மாதிரி இந்த விரிவாக்கம் பண்ணிக்கிங்க. கடகண்ணி இன்னும் உடனே வாங்கி காக்கிற கடன் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், கடனை காக்கிற இடத்த கடன் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிங்க, நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எங்கே உங்கள் விருப்பமான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம், உங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா வாங்கிட்டு போகலாம் விருப்பமாக. ஸோ இப்படி சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியனுடைய டார்ச்சர்கள்லாம் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க, இதுதான். ஆனால் இந்த குரு இவரும் ஒரு 120 நாள் வக்ரகதியில் அடைகிறார். செப்டம்பர் 25 முதல் டிசம்பர் வரைக்கும் வக்ரகதியில் இருக்கிறார். அது 120 நாள் இல்லை, 100 நாள் தான். ஆமாம், சாரி, ஏன்னா ஜனவரியில் 20 நாள் நம்ம கழிச்சிட வேண்டியது 2025. ஸோ ஒரு 100 நாள் வக்ரகதியில் இருக்கிறதால அந்த நேரத்தில் கொஞ்சம் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்லாக்னஸ், மந்தத்தன்மை ஏற்படும், கிடைக்காது, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் சொன்னதை கொஞ்சம் அந்த 100 நாள் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சூழ்நிலை இருக்கும், கிடைக்கிற மாதிரி இருக்கும், நம்பி போவீங்க, கிடைக்கலங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்றபடி இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2024 ஒரு பொற்காலம். உங்கள் காட்டில் மழை, உங்களுக்கு குபேர அந்தஸ்து, கோடீஸ்வர யோகத்தை இந்த ராகு கேதுக்கள், குரு பகவான், சனி பகவான், இந்த வருட கிரகங்கள் கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதால் மேஷ ராசிக்கு இந்த 2024 யோகமான ஒரு ஆண்டு, மேன்மையான ஒரு ஆண்டாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த ரிஷபம் அப்படின்னும் பொழுது கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இப்போ இந்த ரிஷப ராசிக்கு இந்த 2024 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபம் அப்படின்னும் பொழுது 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அவர் ஓராண்டு முழுவதும் அங்கே தான் இருக்கிறார் 2024. இப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னு சொன்னால் சனிக்கு ஸ்தான பலம் இருக்கிறது. 10ஆம் இடம் அது அவருக்கு மூலத்திரிகோண வீடு. அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் தொழிலே பண்ணலை, உத்தியோகத்துக்கும் போகல, சும்மா இருக்கிறேன்னு சொல்கிற பேர் வழிகள்லாம் இப்போ ஏதாவது ஒரு தொழிலுக்காவது போகணும், உத்தியோகமாவது பண்ணணும். உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்புப்படி நீங்கள் ஒரு ஜோசியரை அணுகி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ
சொந்த தொழில் பண்ணணுன்னா தொழில் ஆரம்பிக்கலாம், உத்தியோகத்துக்கு போகணுன்னா உத்தியோகம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர முடியும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 10ல் ஆட்சி நிலை பெறுகிறார், அவருடைய வீடு. அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் நிரந்தரமாகும். இப்போ ஏதாவது ஒரு தொழிலே பண்ணுறாங்க, அவருக்கே மனசு விருப்பம் இல்லாமல் பண்ணுவார். என்னங்க இந்த இடத்த கடையை வச்சுட்டு கடை சரியாகவே போகலை, என்னங்க பண்ணுறது, இல்லை இடத்த மாற்றலாமா இல்லை தொழிலையே மாற்றலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருப்பார் அவர். இப்போ இந்த காலகட்டம், இந்த 2024 ஒன்று அந்த தொழிலை ஸ்திரமாக இறங்குவார், இல்லைன்னா வேறு தொழிலை மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் தொழில் ஒரு நிரந்தர தொழிலாகும். ஏதோ ஒரு தொழில் நிரந்தரமாக பண்ண போகிறீங்க. ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். வங்கி மற்றும் அரசு மூலியமாக கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்வது அல்லது தொழிலை மாற்றி அமைப்பது, தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு அமக்கலமான ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஓராண்டும் தொழில் ஏனோ தானோன்னு போகாமல் நல்ல சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். நல்ல தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை பெற்று ஓஹோன்னு இருக்க போகிறீங்க. காசு பணம் புரள போகிறது, வங்கி கணக்கு உயரப்போகிறது. இந்த சனி பகவான் அப்படின்னும் பொழுது அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பார். அப்போது மேஷம் அப்படின்னா உங்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு ரிஷபத்துக்கு போயிடுறாரு குரு பகவான். அப்போ போனதுக்கு அப்புறம் இப்போ அந்த மேஷம் வீடு எம்டி ஆகும். இப்போ குரு இருக்க வரைக்கும் சனி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்யாது. ஆனால் எந்த கிரகமும் குரு மாறிடுறாரு இல்லையா, இப்போ சனி பார்வை அப்போ 12ஆம் இடத்தை பதியுது அப்படின்னாக்கா டென்ஷன் ஆகிடுவீங்க, தூக்கம் வராது, வேலைக்கு சாப்பிட முடியாது. இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த குரு ரிஷபத்துக்கு சென்றதுக்கப்புறம் அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா டென்ஷனாக இருப்பீங்க, தூக்கம் வராது, வேலைக்கு சாப்பிட முடியாது, செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகவும் இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடாக இருக்கிறதால கண்டிப்பாக அவர் இந்த ரிஷபராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர். நிச்சயமாக உங்கள் காட்டில் மழை, நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு பெரிய சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார். டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க, கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ, அவங்களுக்கு நிரந்தரமாக பணி கிடைக்கும். அதுபோல் எங்கேயாவது ஒரு இடத்துல தேவையில்லாமல் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, டென்ஷனாக மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சரில். இப்போ பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நல்ல இடமா சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அரசு அதிகாரிகள், அரசு கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அனைவர்களுக்கும் சலுகைகள் கிடைக்கும். சம்பாத்தியம் நல்லா சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அதாவது ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், இப்படி நல்லது நடக்கும். உத்தியோகம் கூட உங்களுக்கு புதுசாக இப்போ முயற்சி பண்ணுறவங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த சனி பகவான் இரும்பு காரகத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போது இந்த லேக் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிலாளிகள் நல்ல ஒரு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க, இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம், நல்ல ஊக்கத்தொகைகள், கருணை தொகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ராகு கேதுக்களை எடுத்துக்கொள்ளலாம். ராகு பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்துல இருக்காது. அட சூப்பருங்க. 11ல் 3, 6, 11ல் ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். கோடீஸ்வர யோகம், குபேர அந்தஸ்தை எதிர்பார்க்கலாம். பணம் பல வகையில் கொட்டும், பண மழை பொழியும்.
உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பாக இருக்கும். அதுவும் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது குறிப்பாக ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேன்னா இன்னொரு வெளிநாட்டுக்கு போய் அங்கே சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த 11 இருக்கும் ராகு பகவான் உங்களை கோடீஸ்வர யோகத்தை தருவார், குபேர அந்தஸ்தை தருவார், தொட்டதெல்லாம் தொலங்கும். வெளிநாடு போகணும் ரிஷபராசி அன்பர்கள்லாம் தாராளமாக போங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். இல்லை அங்கே போய் தொழில் பண்ணலாம், இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்களா தாராளமாக போகலாம். அப்படி ஏன்னா அவர் 3-11 பார்வை இருக்குல்ல, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாருல்ல, அப்போ உயர்கல்விக்காக கூட போகலாம். நீங்கள் எதுக்கு சென்றாலும் உங்கள் அபிலாஷை இனிதே நிறைவேறும். அற்புதமான காலங்கள். இந்த ரிஷபராசிக்கு ஒரு திருப்பு முனை வந்தாச்சுன்னே சொல்லலாம். ராகு கேது பயிற்சியால் இந்த ராகு பகவான் ஒருவரே போதும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 100 ரூபாய் கட்டே கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ஒரு பெரிய வருமானத்தை எதிர்பார்க்கிறத விட எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்குலாம் கிடைக்கும். ராகு கொட்டி கொடுப்பார். பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகுக்கு. அவர் போய் 11 உட்காந்துருக்காருன்னு சொன்னால் அட சூப்பர். இந்த ரிஷபராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2024 பொற்காலம். உங்கள் காட்டில் மழை, ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய திருப்பு முனை. அப்போ பணம் காசில் தான் என்ன பண்ணுவீங்க? வீடு வாசல் வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி வைப்பீங்க. பெரிய படிப்பு, டாக்டரேட்டு, எம்பிஏ, எம்இ, இப்படி பெரிய படிப்புலாம் படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு உற்சாகம் வரும், உத்வேகம் ஏற்படும், பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரு பங்களான்னு பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. நல்ல சம்பாத்தியம், வரக்கூடிய சம்பாத்தியம் ரொம்ப அப்நார்மலாக இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக சம்பாதிக்க முடியும். அதுவும் இந்த ராகுனுடைய காரகத்துவம் இந்த கம்ப்யூட்ரு, லேப்டாப்பு, இந்த டெக்னாலஜி வைஸ் இந்த அவங்க தொழில் பண்ணுறாங்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, வாட் அபவுட் கேது? கேது 5ஆம் இடத்துல இருக்கார். 5ல் கேது வந்தால் பிரச்சனை தாங்க. பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ காலத்துக்கு பிரச்சனைன்னா ஒரு 4 மாத காலத்துக்கு தான் பிரச்சனை. ஏன் சார் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லையா? இந்த 4 மாதம்தான் மேஷத்தில் இருக்கிறார் குரு. அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ இந்த 4 மாத காலம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இந்த 4 மாதத்தில் பூர்வீக சொத்தில் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் பிரச்சனைகள் வரலாம். குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டம் இப்படி சொல்லலாம். இந்த 5ல் கேது இருந்தால் 5ஆம் இடம் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். 5ல் கேது இருந்தால் கெடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 8 மாத காலங்கள் குரு பார்வை. அடாடா, அப்படியே உள்டாவாக சொல்லணும். பூர்வீக சொத்து கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, ஏன்னா கேது உட்காந்துருக்கார், வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிகச் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடம் ரொம்ப சந்தோஷமான இருக்கக்கூடிய இடங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் கொஞ்சம் காசெல்லாம் போட்டு நல்லா சம்பாத்தியம் பண்ணுவீங்க, சந்தோஷமாக செயல்படுவீங்க. இப்போ சனி பகவானை பார்த்தாச்சு, ராகு கேதுவை பார்த்தாச்சு. அடுத்தது குரு பகவான். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு 4 மாத காலம்தான். 12ல் சுபகிரகமான குரு பகவான் இருந்தால் ஸ்தான பலம் கிடையாது குருவுக்கு 12ல். அப்போது 12ல் இருக்கிறான்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்படும், சுப செலவே ஏற்படும். இந்த 4 மாத காலம் மட்டும் இல்லை, இந்த 4 மாதம் ராசியில், அதாவது 12ல் இருக்கிறார். அப்போ சுப செலவு ஏற்படும். அதுக்கப்புறம் ராசிக்கு வந்துடுறாருங்க. ரிஷப ராசிக்கு 1ஆம் தேதி உங்களுக்கு, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி அங்கே வந்துடுறாரு. ஏப்ரல் வரைக்கும் இங்கே இருக்கிறார். அப்போ மே 1 குரு பயிற்சி அப்படின்னும் பொழுது
இந்த 4 மாத காலமும் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம் தாயார் ஸ்தானம். தாயாருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவங்க தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கும். வரப்போக எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதாவது கருத்து வேறுபாடு இருக்காது, ஒத்துமையாக இருப்பீங்க. அடுத்தது வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, தோட்டம் வாங்குவீங்க, துறவம் வாங்குவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. 4ஆம் இடம்ல குரு பார்க்குறாரு. அந்த 4 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் செய்வீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதாவது 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அடுத்தது 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 6ஆம் இடம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், வெளிநாடுக்கு போகிறவங்க தாராளமாக போகலாம், நம்பி போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த குரு 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோகங்கள். சரி, இடம் வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம், இஎம்ஐ கட்ட முடியுமா முடியாதா, அதெல்லாம் பயமே வேண்டாம். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் தாராளமாக எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும். அசிங்க அவமானம் ஏற்படாது. அதாவது வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 8ஆம் இடம் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பாருங்கள், வெளிநாட்டில் போய் இல்லை உள்நாட்டிலேயே டாக்டரேட்டு ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி, எம்ஃபில், இப்படி இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் நினச்சதை சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த போலீஸு, உளவுத்துறை, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது குரு பகவான் மே 1ஆம் தேதி ரிஷபத்துக்கு வரார். ரிஷபம் அப்படின்னும்பொழுது இந்த 8 மாத காலம் ரிஷபராசிக்கு நல்லது செய்யுமா? ஜென்ம குரு பிரச்சனையே தரும். ஜென்மகுரு எப்பவுமே பிரச்சனையை தரும். என்னங்க, ராகு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார், கேது அன்ஃபேவரு, சனி பகவான் ஃபேவரபுளாக இருக்கார். ராகு ஃபேவரபுள், சனி ஃபேவரபுள், கேது அன்ஃபேவர். இப்போ குரு ஸ்தான பலம் ஃபேவரபுள் கிடையாது. ஜென்ம குரு வனவாசம் பிரச்சனை. ஆனால் பார்வை பலம் கோடி பலம் தரும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா இது 8க்கும் 11க்கும் ஆதிபத்தியம்தான் குரு. அதனால் இவர் பெருசாக ஒன்றும் ரிஷபத்துக்கு தந்துட மாட்டார். ஆனால் பார்வை சுப பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ சுபர் பார்வை அப்படின்னும்பொழுது உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறாரு பாருங்கள், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குழந்தை பாக்கியம் உண்டு, வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் வராது, நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பூர்வ புண்ணிய சொத்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். அடுத்தது 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய காலகட்டம். இது இனிப்பான செய்தி. ஏன்னா திருமணம் கைகூடுங்க. திருமணம் ஆகாத ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், நல்லது நடக்கும். கூட்டாளிகள், தொழில் கூட்டாளிகளால் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். அவங்களும் ஆதரவாக இருப்பாங்க. ஏன், வேலை பார்க்குற இடம், தொழில் பார்க்குற இடம், அக்கம் பக்கம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், எது எப்படி இருந்தாலும் அதெல்லாங்க முக்கியம். வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக போகணும்ல. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரிஷபத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானம், வெளியூர், வெளிநாடு, ஏற்கனவே ராகு நான் வெளிநாட்டுக்கிட்ட போகிற வான்னு கூப்பிட்றாரு, வெளியூர் வெளிமாநிலம்னு.
இப்போ இந்த குரு வேறு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறதால அப்போ கண்டிப்பாக வந்து குருவும் சப்போர்ட் பண்ணி உங்களை வெளிநாடு நீங்கள் ஜனனகால தசா புத்தி அடிப்படையில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு அமைப்பு இப்பொழுது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு இந்த குரு பகவானை உங்களை அனுப்பி வைப்பார். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரும். ஏற்கனவே குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். ஞானகாரகனை குரு பார்த்தால் ஞானம் பிறக்கும். அதாவது கோயில் குளங்களுக்கு போவீங்க, ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், தீர்த்த யாத்திரைகள் போவீங்க. இப்படி பலவிதமான நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த கேதுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணித்தான் ஆகணும். பிள்ளையாரை வழிபாடு செய்யணும். முதல் 4 மாதம் பிரச்சனை தருவார். அப்புறம் குரு பார்வையில் இருக்கார், பிரச்சனை இல்லை. முதல் 4 மாதமாவது கண்டிப்பாக நீங்கள் ஏப்ரல் வரைக்குமாவது பிள்ளையாரை வழிபாடு பண்ணணும். ஃபுல்லாக வழிபாடு பண்ணாலும் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குரு ஏப்ரலுக்கு அப்புறம் குரு 12ல் இருக்கார். அப்புறம் ஜென்மகுரு 12ல் இருந்தாலும் சரியில்லை. இப்போ ஜென்மகுரு அதை விட பிரச்சனை. அப்போது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். குரு ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள். குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. ஏதாவது ஒரு குருவை நீங்கள் வணங்குங்க. ராகவேந்தர், சாய்ராம், இப்படி ஏதாவது ஒரு குருவை நீங்கள் வணங்குனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் 10ல் இருக்கிற சனி பகவானும் உங்களுக்கு இந்த ரிஷபத்துக்கு கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை வாரி வழங்குவார்கள். பொருளாதாரத்தில் ஒரு சுபிட்சம், அளவு கடந்த ஒரு வருமானம், குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், திருமணம் தவிர மற்ற நிகழ்ச்சிகளான இருக்குது. சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ணக்கூடிய நிலை, வீடு வாங்க, வீடு கிரகப்பிரவேசம் பண்ண, கார் வாங்க, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2024 ஓஹோன்னு இருக்கும், சிறப்பாக இருக்கும். உங்கள் காட்டில் மழை, பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதம் மேஷராசி, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ரிஷபராசி. இந்த மேஷராசி, ரிஷபராசி இந்த பலன்களை நீங்கள் 2024ஆம் ஆண்டு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறதுன்னு உன்னிப்பாக கேட்டீங்க, பார்த்தீங்க. ரொம்ப அமக்கலமாக இருக்க போது, உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்த போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. தொழிலில், உத்தியோகத்தில் சிறந்து விளங்கி நல்ல ஒரு சம்பாத்தியம், கோடீஸ்வர யோகம், குபேர அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு புரட்சிகரமான, சந்தோஷகரமான, மறக்க முடியாத ஒரு ஆண்டாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது.